ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிவெஞ்ச் கான்ட்ராக்ட் மேரேஜ் இதெல்லாமே மிக்ஸ்டான ஒரு டிராமா தான் பார்க்க போறோம். இந்த டிராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே இந்த டிராமா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்கே ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல தான் காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறா, ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க, நான் ஒண்ணு பைத்தியம் இல்ல, என்ன இங்க இருந்து வெளில கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. இப்போ நமக்கு பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. கரெக்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர். அவன் ஹீரோயின் கிட்ட சொல்றான், கங்க்ராச்சுலேஷன் டியர், உனக்கும் எனக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மயக்கத்துல இருக்க ஹீரோயின்மே இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஹீரோயின் ரொம்ப ஆசையா, சரி குழந்தைய காட்டுங்க, நான் குழந்தைய பாக்கணும்னு சொல்ல, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சொல்றான், குழந்தை செத்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டு தூக்கி போடுறான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. ஹீரோயின் ஹஸ்பண்ட் உடனே ஒரு டைவர்ஸ் ஃபார்ம் தூக்கி போட்டுட்டு, இந்தா இதுல சைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே என்ன ஆச்சு, உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சொல்றான், என்னோட எக்ஸ் என்கிட்ட திரும்பி வந்துட்டா, நான் அவளதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், எனக்கு உன் மேல எல்லாம் லவ் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. ஏண்டா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கால் கை நடக்காம இருந்தப்போ உன்னோட எக்ஸ் உன்னை விட்டுட்டு போயிட்டால, அப்போ நான் தான் வேணும்னு சொல்லிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இப்போ உனக்கும் எனக்கும் குழந்தை பிறந்திருக்கு, அவளுக்காக நம்ம குழந்தைய நீ கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவன் உடனே, இங்க பாரு, மனுஷங்கன்னா தப்பு பண்ணுவாங்க, அது இருக்குதான், அந்த மாதிரி என்னோட எக்ஸனை விட்டுட்டு போயிட்டா, இப்போ திரும்பி அவன் வந்திருக்கால, என்னோட லைஃப்ல நான் அவளை மட்டும்தான் எப்பயுமே லவ் பண்ணுவேன், எனக்கு அவ மட்டும்தான் முக்கியம், அவன் முன்னாடி நீ எல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே, அட பாவி, அதுக்காக உன்னோட குழந்தைய நீ கொண்டுட்டியா, இதுக்காக நீ ஃபியூச்சர்ல வருத்தப்பட போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோயினை இந்த மாதிரி மென்டல் ஹாஸ்பிட்டல சேர்த்து விட்டுட்டு போயிட்டான் போல. ஹீரோ அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலோட டீன். ஹீரோ பார்த்தோன்னு ஹீரோயின் கெஞ்ச ஆரம்பிக்கிறா, ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு கூப்பிட்டு போங்க, நான் மென்டல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றதெல்லாம் நிஜமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே, ஆமாங்க நான் சொல்றதெல்லாம் நிஜம்தான், என் பேரு குவீன், எனக்கு 25 வயசு ஆகுது, நான் பைத்தியம் கிடையாது, என்ன ஃபோர்ஸ் பண்ணி இங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க, தயவு செஞ்சு நீங்க கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த டாக்டர்லாம் ஹீரோயினை எதுவும் பேச விடாம தடுக்க முயற்சி பண்றாங்க. இங்க பாருங்க சார், இந்த பொண்ணு ஒரு பைத்தியம், இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே, சரி நான் உன்னை காப்பாத்தி கூப்பிட்டு போறேன், நீ என்னோட வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின்மே ஷாக் ஆயிடுறான், என்ன இவன் வீட்டுக்கெல்லாம் வர சொல்றான், போலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறா. சரி இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலா நம்ம இவன் கூட அவன் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட வீட்டுக்கு போயிடுறான். அங்க இருக்க டாக்டராலுமே எதுவும் பேச முடியல, ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட டீனே ஹீரோ தானே, அவனை பகிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாம விட்டுறாங்க. கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நீங்க என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, ஹீரோ கேட்கா, நான் உன்னை எதுக்கு திரும்ப என்னோட வீட்டுக்கு கூப்பிட்டேன், ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின்மே, எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்ல, அவன் சொல்றான், எனக்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜ், நீ தான் கல்யாண பொண்ணு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணுமா, என்ன நீங்க இப்ப சொல்றீங்க, மேரேஜ் ஒன்னும் சாதாரணமான விஷயம் கிடையாது, உங்களுக்கு என்ன பத்தி எது தெரியாதுல்ல, என்ன போய் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே, எனக்கு உன்னை பத்தி தெரியுமே, உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே, ஐயோ அதை சொல்லலங்க, அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல, நீங்க இந்த நோக்கத்துல கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்குமே நீங்க யாருன்னு தெரியாது, நான் எப்படி உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்ற, என்னோட பேரு ஃபூ, இங்க பாரு, என்னோட பொறுமைக்குன்னு ஒரு அளவு இருக்கு, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கலனா உன்னை திருப்பி அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே நான் அனுப்பி விட்டுருவேன், சொல்லு என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா இல்ல திரும்பவும் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே போறியா, நீ சொல்ற பதில தான் நீ எங்க இருக்க போறன்னு முடிவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே, ஐயோ மென்டல் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு பேசாம இவனே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ
கிட்ட நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, எங்க நானே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கேன், உங்க பேரண்ட்ஸ் எப்படி என்ன மாதிரி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுமே அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவ பாட்டுக்கு திரு திருன்னு முடிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதுக்கு வெளில வந்திருப்பானா, அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட ரிவெஞ்ச் எடுக்கதான் வந்திருப்பா. ஹீரோ நேரா ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டு அவங்க அப்பா முன்னாடி நிறுத்திட்டு, இங்க பாருங்க, இவ பேரு பெண்ணு, நான் இவளதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட அப்பா ஹீரோயினை மேலையும் கீழையும் பார்த்துட்டு, என்ன இந்த பைத்தியக்கார பொண்ணுதான் நீ மேரேஜ் பண்ணிக்க போறியா? ஹீரோ உடனே ஹீரோயினோட தோல்ல கைய போட்டுட்டு, இங்க பாருங்கப்பா, நான் இந்த பொண்ணுதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், இவ ஒரு அசிங்கமான மான்ஸ்டரா இருந்தாலும் கூட பரவாயில்ல, நான் இவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோட அப்பா உடனே, எனக்கு தெரியும்டா, நீ என்ன வெறுப்பதற்காக இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரி கூப்பிட்டு வந்துட்டு இருக்க, எனக்கு தெரியும் உனக்கு அவன் மேல லவ் இல்லைன்னு சொல்லிட்டு, எங்க முடிஞ்ச ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே வேகமா ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ரூம்குள்ளதான் போயிட்டு இருக்கான். ரூம்குள்ள போன உடனே ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கத்துற சவுண்ட் வெளியில இருக்கிற ஹீரோவோட அப்பாக்கு கேட்க, அவங்க அங்க இருக்க பிடிக்காம கோச்சிட்டு வெளில போயிடுறாங்க. ஹீரோ ஆக்சுவலி அவங்க அப்பாவை வெறுப்பேத்திருக்கதா இப்படி பண்ணிருக்கான். அவங்க அப்பா போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் ரொமான்ஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிடுறான். அவன் சொல்றான், இந்த வீட்டுல இப்ப நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும், நீ எதுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னை எப்பயுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உங்க அப்பாவை வெறுப்பேத்திருக்கதானே இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நிறைய அடிப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் ஹீரோ மருந்து வச்சு விட்டுட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். ஹீரோயின் உடனே அவ ஹஸ்பண்ட நினைச்சு திட்ட ஆரம்பிக்கிறான். நான் வரேன்டா, உன்னை ரிவெஞ்ச் எடுக்க நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் அவன் பிஏ கிட்ட சொல்லி ஹீரோயின் சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். பிஏ வந்து ஹீரோ கிட்ட, பாஸ், நீங்க உண்மையிலேயே அந்த பைத்தியக்கார பொண்ணுதான் மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ சொல்றான், அந்த பொண்ணு ஒண்ணு பைத்தியம் கிடையாது, அந்த பொண்ணு பேர் வந்து குவென், அவ எப்படி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா, இதுக்கு முன்னாடி அவ எங்க இருந்தா, என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கண்டுபிடிக்க சொல்றான். ஹீரோ நேரா வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட தான் கொடுக்கறான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான், இங்க பாரு, உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆக போகுது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே சொல்றா, இங்க பாருங்க, நீங்க என்ன நிஜமாலுமே மேரேஜ் பண்ணிக்க தான் போறீங்களா, உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகும்னு தோணல, எதுவா இருந்தாலும் நீங்க யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயினுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கும், குழந்தை எல்லாம் பிறந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லியிருக்க மாட்டா. அதுக்குதான் ஹீரோயின் ரொம்பவே தயங்குறா. இந்த விஷயம் புரியாம ஹீரோமே, நீ எதுவும் ஓவரா திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் கடந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, ஐயோ நம்மளோட பாஸ்ட் பத்தி தெரிய வந்தா இவன் என்ன பண்ணுவானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்து ஹீரோ கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றான், நம்ம ரெண்டுத்துக்கும் மேரேஜுக்கு முன்னாடி நீ ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கோ, இதுக்கு நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிருக்கேன், சென்னை ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே சென்னை ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா சென்னை ஹாஸ்பிட்டல் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வேலை செஞ்சுட்டு இருக்க ஹாஸ்பிட்டல். ஹீரோ ஹீரோயின் கிட்ட போன் எல்லாம் கொடுத்துட்டு, இதுல என் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் ஃபுல் பாடி செக்அப் பண்றதுக்கு அந்த சென் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. ஹாஸ்பிட்டல் வந்த உடனே ஹீரோயின், நீ எனக்கு கொடுத்ததை நான் திருப்பி கொடுக்க வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சோன்னா அங்க இருக்கிற நர்ஸ் எல்லாம் வந்து இவளோட எக்ஸ பத்தி தான் பெருமையா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க தெரியுமா, அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்களை எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்க யோசிச்சு பாக்குறா. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் காரனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் பெட்ல வந்து கை கால் நடக்க முடியாம படுத்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோயினோட கைய பிடிச்சிட்டு, இங்க பாரு, உன்னோட ஸ்டெப் சிஸ்டர் என்னை விட்டு ஓடிட்டா, உனக்கு தெரியல நான் அவளை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் அவனோட லைஃப்ல கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா, எனக்கு தெரியும் உனக்கு என் மேல கிரஷ் இருக்குல்ல, நீ என்ன சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கல்ல, இப்போ நான் உனக்கு ஒரு சான்ஸ் தர, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க, நீங்க என்னோட ஸ்டெப் சிஸ்டர் தானே லவ் பண்ணீங்க, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கார உடனே பக்கத்துல இருக்க கத்தி எடுத்து கழுத்துல வச்சுட்டு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோயினுமே பதறி போய், ஐயோ ப்ளீஸ் நீங்க அப்படிலாம் எதுவும் பண்ணிக்காடுங்க, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் நேரா அவ ஹஸ்பண்ட பாக்க அவ ஹஸ்பண்ட் ரூமுக்கு தான் வந்திருக்கான். ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோயினை பார்த்த உடனே செமையா ஷாக் ஆயிடுறான். நீயா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்படி வெளில வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அப்ப அவங்க ஹஸ்பண்டுக்கு சப்புன்னு ஒரு அறை கொடுக்கறாங்க. அவன் உடனே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னைய அறிவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
ஹீரோயினுமே ஆமா பைத்தியமே இல்லாத என்ன பைத்திய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவ ஒன்னு என்ன கொஞ்சுவாங்களா உன்னை கொல்ற அளவு காத்தத்தோட வந்திருக்க ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல நீ நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜந்து எப்படிதான் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த டாக்டர் தொழில பாத்துட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹஸ்பண்ட் உடனே பக்கத்துல இருக்க டாக்டரை வெளில அனுப்பி விட்டுறான். ஹீரோயின் ஹஸ்பண்ட் பேர் வந்து சென்னு. அவன் உடனே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒன்னு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்க கூடாது. ஒன்னு அன்னைக்கு கொண்டு போட்டு வந்திருக்கணும். அப்படி கொண்டு போட்டு இருந்தா எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளமே வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே பக்கத்துல இருக்க பெண் எடுத்துட்டு செயின் கையில குத்திட்டு அங்க இருந்து வெளில ஓடி வந்துடுறா. ஓடி வரப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட அவ மீட் பண்றா. இவ பேரு லீ. இவளுமே வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல. இவ ஹீரோயினை பார்த்தோன்னா குயின் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? நீ குழந்தை பிறக்கும் போது இறந்து போயிட்டேன்னு சொன்னா டெட் பாடி கூட இங்க எடுத்துட்டு வராம உன்னோட சொந்த ஊருக்கே கொண்டு போயிட்டதா சொல்லிட்டு இருந்தாண்டி அப்படின்னு சொல்ல ஹீரோ இதை கேட்டு செமையா ஷாக் ஆகுறா. லீ எல்லாம் சீன் கூட போய் சண்டை போடவே போறா. என்ன அவனோட ஒய்ஃப் உயிரோட இருக்கா அவ செத்து போயிட்டான்னு போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கா. அவன் சொல்றான் இங்க பாரு இது உனக்கு தேவையில்லாத விஷயம் இதுல எல்லாம் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது லீ சொல்றா எது தேவையில்லாத விஷயம் அவ என்னோட ஃப்ரெண்டு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சின்ன உடனே லீய அடிக்க போறா. அப்ப ஹீரோயின் கையை பிடிச்சிடுறா. என் ஃப்ரெண்டு மேல கை படிச்சுட்டா உனக்கு என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்பிடுறா. ஹீரோயின் ஃப்ரெண்டுமே உனக்கு என்னாச்சுடி அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் அவளோட லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹீரோவை மீட் பண்ணது அவனை கான்டாக்ட் மேரேஜ் பண்ணிக்க போறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றா. இதை கேட்டோன ஃப்ரெண்டுமே நீ யாரடி கான்டாக்ட் மேரேஜ் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கு அவ சொல்றா நான் போன் ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிக்க போறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத அது ஜஸ்ட் கான்டாக்ட் மேரேஜ் தான் அதுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டோன்னு அவளுமே என்ன ஃபூவா அவங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு லெஜெண்ட் மாதிரி அவங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே கண்டிப்பா ரெண்டு பேருமே சேம் ஆளா இருக்காது நீ வேற யாரையும் சொல்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இல்ல எனக்கு நல்லாவே தெரியும் ஒன்னு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிலீஸ் பண்ணது அந்த லெஜெண்ட் ஃபூவா தான் இருக்கும் அவங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்களுக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு வீக்னஸ் மட்டும்தான் இருக்கு. அவங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதுல இருந்து அவங்க மெடிக்கல் ஃபீல்ட விட்டு கொஞ்சம் தள்ளியே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவ சொல்றா இங்க பாரு ஃபூ வந்து ரொம்ப நல்லவங்க அவங்கள மாதிரி ஒருத்தவங்க கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் பேசாம அவங்கள மேரேஜ் பண்ணிட்டு நீ உன்னோட லைஃப ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு எனக்கு குழந்தை எல்லாம் வேற இருக்கு இது நான் ஹீரோ கிட்ட வேற சொல்ல நாங்க ஜஸ்ட் பண்ணிக்க போறது கான்டாக்ட் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஃப்ரெண்ட் சொல்றா முட்டாள்தனமா பேசாத இது உனக்கு கடவுள் இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க பேசாம நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல ஹீரோயின் வெர்ஜின் மாதிரி போட்டு கொடுத்துறா. அப்பன்னு பார்த்து ஒரு நர்ஸ் வந்து லீ கிட்ட சொல்றாங்க உங்களை இங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லீயுமே என்ன இந்த உலகத்துல இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கா எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போனா எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு நான் வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே மனசுக்குள்ள அந்த சென் பார்த்த வேலைதான் அவன் தான் வந்து என் ஃப்ரெண்ட் பத்தி ஏதோ சொல்லி இந்த மாதிரி வேலையை விட்டு தூக்கி இருப்பா. ஆனா பாவம் இவளே வந்து புவர் ஃபேமிலில இருந்து வந்திருக்கா இவளோட சேலரி வச்சுதானே அவ குடும்பமே ஓடும் என்னாலதான் இவளுக்கு வேலை போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றா. ஹீரோயினுமே அவ ஃப்ரெண்டு கிட்ட சாரிப்பா என்னாலதான் உனக்கு இந்த வேலை போயிருச்சு அப்படின்னு சொல்ல அவ சொல்றா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி நானே வேற ஹாஸ்பிட்டல் போகணும் தான் நினைச்சேன் நம்ம ரெண்டு சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே ட்ரிங்க் பண்றாங்க. ஹீரோயின் நிறைய குடிச்சிட்டு வந்துடுறா. அப்போ லீ தான் வந்து ஹீரோயினை டிராப் பண்றா. லீ வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இங்க பாருங்க இவ என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல பொண்ணு இன்னசென்ட்டான பொண்ணு இவளை நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேக்குறா என்னாச்சு எதுக்காக நீ ட்ரிங்க் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஹாப்பியாவே இல்ல தெரியுமா அதனாலதான் நான் ட்ரிங்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா குடிச்சா எல்லாம் சரியா போயிருமா நானும் தான் ஹாப்பியா இல்ல அதுக்காக என்ன குடிச்சிட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோவோட பிஏ வந்து ஹீரோ கிட்ட ஹீரோயினை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து குயின் ஃபேமிலியோட இல்லீகல் சைல்டு இது மட்டும் தான் என்னால இப்ப கண்டுபிடிக்க முடிஞ்சது அவங்க கடைசியா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க இதுக்கு நடுவுல என்ன நடந்துச்சுன்னு தெரியல அத பத்தி நாங்க இன்னும் செக் பண்ணிட்டு தான் இருக்கோம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றான் பாஸ்ட் எல்லாம் இதுக்கப்புறம் எதுவும் செக் பண்ண வேண்டாம் மனுஷங்கன்னு இருந்தா எல்லாத்துக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கும்ல அத பத்தி எனக்கு சொல்லணும்னு எந்த அவசியம் இல்ல நீ உடனடியா மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பாசமா குடிக்கிறதுக்கு ஹேங் ஓவர் சூப் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறான். ஹீரோ சொல்றான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நமக்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் இருக்கு நீ சொல்லு உனக்கு எந்த மாதிரி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க.
இருக்கான். ஹீரோயின் சொல்றா, இப்போ நான் உங்களை மேரேஜ் பண்ணிட்டா ஃபியூச்சர்ல உங்களை டிவோர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, கொஞ்ச நாள் கழிச்சு நானே உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ண வேண்டாம், அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட மேரேஜே நடக்கல, அதுக்குள்ள டைவர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உன்னுடைய பிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் வந்துரும், நம்ம அடுத்த நாள் போய் மேரேஜ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னா பக்குன்னு ஆயிருச்சு. அவ உடனே ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, நான் உங்ககிட்ட என்னோட பாஸ்ட் பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வந்துருது. அவன் சொல்றான், எனக்கு முக்கியமான கால் வந்திருக்கு, நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் போறேன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. லீ சொல்றா, ஹீரோ கிட்ட நீ எந்த உண்மையும் சொல்லிடாதடி, நான் உன்னோட ரிப்போர்ட்ல நீ வெர்ஜின் தான் போட்டு கொடுத்துருக்கேன், உன்னோட லைஃப நியூவா ஸ்டார்ட் பண்ணு, ஹீரோவை மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுன்னு சொல்லிட்டு இருக்கா. உண்மை ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்க லீ தைரியம் கொடுக்க, நீ எதுக்கும் பயப்படாத, எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ நேரா கிளம்பி அவங்க அப்பா பார்க்க தான் வந்திருக்கான். என்னப்பா எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அப்பா சொல்றாங்க, இங்க பாரு, நீ அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டல்ல, அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டேனா உனக்கும் எனக்கும் அப்பா பையங்கிற உறவே அந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவரு சொல்ற, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, இதுக்கு முன்னாடி மட்டும் என்ன உங்களுக்கு எனக்கும் அப்பா பையங்கிற உறவு இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போக ஹீரோ அப்பா இதை கேட்டோன்னா சுடுதண்ணி எடுத்து ஹீரோ மேலே ஊத்தி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் அப்பா பையங்கிற உறவு அந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுல உட்கார்ந்துட்டு ஹீரோ கிட்ட அவரோட பாஸ்ட் எல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. ஹீரோ கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வரப்போ ஹீரோ மேல அவங்க அப்பா சுடுதண்ணி கொட்டிருப்பாங்க இல்லையா, அந்த காயத்துக்கு தான் மருந்து வச்சிட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோயின்மே அவங்களுக்கு மருந்து வச்சுக்க கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வாங்கி மருந்து வச்சு விட்டுட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறா, உனக்கு எந்த மாதிரி டைப் ஆஃப் மேரேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே என்னாச்சு உங்களுக்கு, என்கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் அப்படி கட் பண்ணா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள ஹீரோவை பார்த்துட்டு இவங்கள மாதிரி ஒரு நல்லவங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப ஸ்ட்ரைட்டா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு கால் வர ஹீரோ கால் பேச போயிடுறான். அங்க வந்திருக்க வெயிட்டர்ஸ்மே ஹீரோயினை பார்த்துட்டு, நீங்க ஆல்ரெடி வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்கல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினுமே அப்ப வயிற்று தொட்டு பார்த்துட்டு ஹீரோவை பாக்குறா. இதை நோட் பண்ண வெயிட்டர்ஸ்மே, ஐயோ சாரி மேடம், தெரியாம உங்களோட பர்சனல் மேட்டர் பத்தி கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரே டவுட்டா இருக்கு, நீங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த வெயிட்டர்ஸ் என்கிட்ட பேசினது ஏதாவது கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே இல்லையே, எனக்கு எதுவும் கேட்கலையே, நான் கால் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் லேப்டாப் பார்த்துட்டு இருக்கும் போதே தூங்கி போயிடுறா. அப்ப ஹீரோ தான் வந்து என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க வரப்போ ஹீரோயின் ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்க விஷயம் தெரிய வருது. ஹீரோயின் வந்து ஜாபுக்கு போய் இன்டர்வியூ எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு வரா. ஹீரோயின் செலக்ட் ஆயிடுறா. ஹீரோயின் வெளில வந்துட்டு இருக்கும் போது, நான் கண்டிப்பா அந்த ஷென்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த ஆபீஸ்க்கு தான் ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரும் அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்டும் வந்துட்டு இருக்கான். ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் பேர் லில்லி. அவ ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண வரா. அவ சொல்றா, உன் குழந்தை இருந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வேற யாரையும் கரெக்ட் பண்ணிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் அவளை சப்புன்னு அறையிறாங்க. அவ உடனே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அறைவ அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே, நீயே ஒரு கீடு கிட்ட ஜெமோ, நீ எல்லாம் என்ன பத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டோன்னு அவ கோவமாயி ஹீரோயினை அடிக்கலான்னு போறா. அப்ப ஹீரோயின் அவளை பிடிச்சு தள்ளி விட்டுறா. லில்லி உடனே ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறா. இங்க பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி அவனை கீழே பிடிச்சு தள்ளி விடுறா, நீங்க என்ன எதுவும் பேசாம இருக்கீங்க, அவகிட்ட கேளுங்க, அவ என் முன்னாடி நீல் டவுன் பண்ணி மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட ஹஸ்பண்டுமே ஹீரோயினை மிரட்டிட்டு வந்துட்டு இருக்கான். நீ அவகிட்ட மன்னிப்பு கேக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இப்ப இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃப் எல்லாம் வந்து, என்ன மிஸ்டர் ஃபூவோட வைஃப் கிட்டே வம்பு பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் செமையா ஷாக் ஆயிடுறான். என்ன ஃபூவா, ஃபூவோட வைஃபாவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறா, உனக்கும் ஃபூக்கும் என்ன சம்பந்தம், நீ என்ன அவங்க மேரேஜ் பண்ணிக்க போறியா, நீ இவ்வளவு ஒரு கேவலமான ஜென்மமா இருப்பன்னு சொல்லிட்டு நினைச்சு பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து ஹீரோயினோட ஹஸ்பண்டையும் அவருடைய ஸ்டெப் சிஸ்டரையும் வெளில துரத்தி விட்டுறாங்க. அந்த ஸ்டாஃப் சொல்ற ஹீரோயின் கிட்ட, நீங்க நாளைல இருந்து எந்த டைமுக்கு வேணாலும் வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, அப்போ உங்களுக்கு எனக்கும் ஃபூக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஸ்டாஃப்மே சொல்றாங்க, ஆமா எங்களுக்கு தெரியும், நீங்க அவங்களோட வைஃப் தானே அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டோன்னே ஹீரோயின் கேக்குறா, அப்போ இது ஃபூ வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஜாபா, அவங்களுக்காக தான் எனக்கு இதை ஜாப் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க
அவனுமே ஆமான்னு சொல்றா. இதை கேட்டோட ஹீரோயின் எனக்கு இந்த ஜாபே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோ கேக்குறா, என்ன இன்டர்வியூ எல்லாம் அட்டென்ட் பண்ணியா, செலக்ட் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இல்ல எனக்கு இந்த ஜாப் செட் ஆகுற மாதிரி தெரியல, நான் வேண்டான்னு சொல்லிட்டேங்கிறா. ஹீரோயின் சொல்றா, எனக்கு ஜாப் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு உங்களுக்கு நான் ட்ரீட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என் கூட டின்னர் சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே சரின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வீட்லயே நைட்டு டின்னர் சமைச்சு ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ சொல்றா, நான் நினைச்சேன் டின்னர்னா வெளில போய் சாப்பிடுவோன்னு நினைச்சு, நீ என்ன வீட்லயே குக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஆமா வீட்ல செஞ்சாதான் டேஸ்டாவும் ஹெல்த்தியாவும் இருக்கும், அதனால நான் வீட்லயே செஞ்சுட்டேன்னு சொல்றா. ஹீரோ சொல்றா, நான் வீட்ல சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோ அவனோட பாஸ்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, ரொம்ப வருஷம் முன்னாடி அவளுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அவளை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வேக வேகமா போயிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உயிரோட தான் இருக்கா, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்க போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான்னு. அவங்க என்கிட்ட போய் சொல்லிருக்காங்க, என்னால அது தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, ஒருவேளை உங்களுக்கு பயந்துதான் அவங்க அப்படி சொல்லிருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், எனக்கு போய் சொன்னா சுத்தமா பிடிக்காது, ஆரம்பத்துல இருந்தே அவங்க போய் மட்டும்தான் சொல்லிருக்காங்க, என்னால என் லைஃப்ல பொய்யை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்ப ஹீரோயின் சொல்றா, அப்போ நான் உங்ககிட்ட போய் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, நீ மட்டும் என்கிட்ட போய் சொல்றேன்னு தெரிஞ்சா இந்த உலகத்திலே உன்னை என்ன விட அதிகமா வெறுக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது, உன்னை திருப்பி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமா இருக்கு, ஒருவேளை நம்ம பாஸ்ட் பத்தி தெரிஞ்சு ஹீரோ நம்மள மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டானா என்ன பண்றது, நான் என்னோட ஹஸ்பண்ட ரிவெஞ்ச் எடுக்கணும், இப்போதைக்கு ஹீரோ கிட்ட எந்த உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிடுறா. அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கா. லீ சொல்றா, இந்த ட்ரெஸ்ல நீ அவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, சந்தோஷமா ஹீரோவா மேரேஜ் பண்ணிட்டு உன் லைஃப ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுமே சொல்றா, நான் என்னோட லைஃப்ல இந்த மாதிரி வெட்டிங் ட்ரெஸ் போடுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே வந்துட்டு டைம் ஆயிருச்சு வா போலான்னு சொல்லிட்டு கூப்பிட ஹீரோயின் கேக்குறா, நான் இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே உனக்கு என்ன பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றான். ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சு அங்க மேரேஜ் பண்றதுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயினும் மாத்தி மாத்தி ரிங் போட்டுட்டு கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறப்போ சென் வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்துட்டு, ஏண்டி உனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தானே குழந்தை பிறந்துச்சு, இன்னும் நமக்கு டைவர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள நீ ஃபூவா மேரேஜ் பண்ணிக்க வந்திருக்கியா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு, ஏங்க உங்களுக்கு இந்த உலகத்துல ஒரு பொண்ணே கிடைக்கலையா, போயும் இந்த மாதிரி ஒரு கேவலமானவளை போய் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, இங்க பாரு வார்த்தையை அளந்து பேசு, ஃபர்ஸ்ட் யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவன் உடனே, ஓ உங்களுக்கு என்ன பத்தி யாருன்னு தெரியாதுல்ல, நான் தான் இவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட், இவளுக்கு பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணீங்கல்ல அதுவும் கூட ஃபேக் தான், இவ என்னோட வைஃபா இருந்தவ, இவளுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் குழந்தை பிறந்து இறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோ கோமாயி சென்ன அடிச்சிடறான். ஹீரோக்கு தான் போய் சொன்னா சுத்தமா பிடிக்காது இல்லையா, இப்போ கோவம் அப்படியே ஹீரோயின் மேல திரும்புது. அவன் ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். அந்த சென் சொன்னதெல்லாம் உண்மையா, இந்த விஷயத்தையே நீ என்கிட்ட முன்னாடி சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே சொல்ற, நான் உங்ககிட்ட சொல்லுங்க ட்ரை பண்ண, ஆனா என்னால சொல்ல முடியல, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயின் சொல்றத எதுவுமே கேட்காம ஹீரோயின் கூட ஃபோர்ஸ் பண்ணி அந்த நைட்டு ஒன்னா ஸ்பெண்ட் பண்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ கேக்குறான், அந்த பிசிக்கல் எக்ஸாமினேஷன்ல நீ வெர்ஜின் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றா, அது என் ஃப்ரெண்டு தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா, நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா நான் பயந்துட்டு எதுவுமே சொல்லல, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றா. அப்ப ஹீரோ சொல்றா, நீ பண்ண தப்புக்கு உன்னை திருப்பி நான் அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்ப போறேன், உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே, எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, நீங்க அனுப்புனா நான் போய் தான் ஆகணும், நான் மென்டல் ஹாஸ்பிட்டலே போறதுக்கு கூட ரெடி தான் அப்படின்னு சொல்றா. ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ வந்து பிஏ கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கான், ஒரு பொண்ணு நம்ம கிட்ட உண்மை சொல்ல பயப்படுறானா அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க பிஏ சொல்றா, பாஸ் ஒருவேளை அந்த பொண்ணுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கலாம், எங்க அவங்க நம்ம கையை விட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல கூட உண்மையை சொல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோமே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டே லீவ் வந்து ஹீரோ பார்க்க தான் ஆபீஸ்க்கு வரா. ஹீரோ என்ன விஷயம், எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க லீ சொல்ற, நான்
நான் ஹீரோயினுக்கு கால் பண்ண அவ போனே அட்டன் பண்ணல அப்படின்னு சொன்ன உடனே லியோ ஹீரோவும் வேக வேகமா கிளம்பி ஹீரோயினை பக்கம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல போய் பார்த்தா ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா. ஹீரோ தான் ஹீரோயினை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டு ஹீரோயினை தொட்டு பாக்குறான். அவளுக்கு ரொம்பவே ஃபீவரா இருக்கு. இவன் மெடிசன் கொடுத்து ஹீரோயினை அங்க தூங்க வச்சுட்டு கீழே வரான். ஹீரோ வந்து லீக்கிட்டா நீ தானே அந்த பிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டை மாத்தி வச்சது, எதுக்காக அப்படி மாத்தி வச்ச? ஹீரோயின் என்ன உன்னை ஃபோர்ஸ் பண்ணாலா அந்த மாதிரி எழுதி கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்க லீ சொல்ற இங்க பாருங்க, நீங்க ஹீரோயினை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவ என்ன ஃபோர்ஸ் பண்ணவே இல்ல, நானே தான் அவ லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு அப்படி எழுதி கொடுத்தேன். அவ போய் சொன்னதுக்கு காரணமே நான் தான். உங்களுக்கு ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிடுறா. ஹீரோ நம்ம ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்கான். நேத்து நைட்டே எல்லாம் சொல்லிருக்கலாம்ல, நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். உங்களுக்கு அப்ப ரொம்ப எம்பாரசிங்கா இருந்துக்குள்ள, நான் உங்ககிட்ட அப்பவே உண்மையை சொல்லிருக்கணும், தப்பு என்னோடதான் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா தப்பு இது உன் மேல இல்ல, நீ படுத்து தூங்குன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ பக்கத்துல தூங்கிட்டு இருக்கான். அவன் மேல இவ கோட்டை போத்தி விட்டுட்டு போறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஹீரோயினோட பாஸ்ட் எல்லாம் தெரிஞ்சோன்னு அவ மேல ஏதோ ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரமாவே அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.